என்ன சரண்யா, சாப்பிட்டியா? என்ன அருண் இது? என்ன இது? என்னை ஏமாத்திட்டல? சரண்யா, நீ போய் தூங்கு. எதோ இருந்தாலும் நம்ம காலைல பேசிக்கலாம். இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். குழந்தை இல்லாததுக்கு காரணம் நான் தானே. ஆனா நீ உண்மையில எல்லா பழையும் போட்டுக்கிட்ட. அதுவும் ஃபேக் ரிப்போர்ட்லாம் காமிச்சு இது வரைக்கும் என்னை ஏமாத்திருக்க. அது ஏதோ தப்பான ரிப்போர்ட்ரி. அது எப்படி முதல்ல உனக்கு கிடைச்சிச்சு? அதை கொடு. போய் சொல்ற. இது நான் உன் பீரோல இருந்து எடுத்தேன். இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட். கெஞ்சி கேட்கிறேன், உண்மையை சொல்லு. உண்மையிலே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. அது ஏதோ தப்பான ரிப்போர்ட். என் மேல சத்தியம் பண்ண. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது உண்மைதான். ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. அப்படியே யாரும் போய் சொன்ன? என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது சரண்யா. எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்றியா? என்னை விட்டு போயிரு. லூசாடி நீ. வேணா அருண். 2 வருஷமா என்னால நீ எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்ப. என் வீட்டுல அசிங்கப்பட்ட. ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில நீ எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? என் மேல தப்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் சரண்யா. உடம்புனா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளால சந்தோஷம் இல்லைன்னா அவங்கள விட்டு போறதுதான் நல்லது. நம்ம பிரிஞ்சிடலாம். அப்படி பார்த்தா நான் கூட உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அப்பயும் என்னை விட்டு போகல. உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் எதிர்த்து வந்து நான் கல்யாணம் பண்ணேன். இதுக்கும் அப்ப எனக்கு ஒரு வேலை கூட இல்லை. சொந்தமா ஒரு வீடு இல்லை. கையில சுத்தமா காசு இல்லை. உனக்கு என்னால ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க முடியாது. அப்பவும் நீ என் கூட தானே இருந்த. ஏன் போகல? ஏன்னா அதான் உண்மையான லவ். சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் கூட இருக்கிறது இல்லடி லவ். கஷ்டப்படும் போதும் கூட இருக்கிறது தான் லவ். பேச ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீ என்னால எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க பாரு, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதை விட நீ கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. இந்த சொசைட்டில ஒரு வீட்டுல குழந்தை இல்லைன்னா அந்த பையனுக்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன இல்லைன்னா உன்னை சொல்லதான் போறாங்க. பேசுற வை பேசிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா? நமக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? அதான் நீ இருக்கியே. எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. என்ன யோசிக்கிற? எங்க அம்மா எங்க ரிலேட்டிவ்ஸ் பத்திலாம் யோசிக்கிறியா? இங்க பாரு, அவங்களுக்காக இல்லைனாலும் நமக்காக நாளைக்கே ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும். சரியா?